மீட்பு குழு வர வரைக்கும் நம்ம இங்கே தான் அதாவது தங்கியிருக்கணும். ஏன்னா காட்டு மிருகங்களிலிருந்து தப்பிக்கிறதுக்கு இதான் ஒரு சரியான இடம். இந்த காட்டு பகுதியில் நிறையா மாமிச உண்ணிகள் அதிகமாக இருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி தான் 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த 2 காட்டு அதிகாரிகளை காட்டு எருமைகள் குத்தியே கொன்னுதா ஒரு கதை சொல்லுது. பார்த்தீங்களா, இதில் தான் பெரிய பெரிய காட்டு மிருகங்கள்லாம் தங்கி இருக்கிறதா ஒரு கதை சொல்லுது. பாருங்க இதில் தான் இருக்கும் பெரிய பெரிய பாம்புகள்லாம் இதில் இருக்கும். நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இங்கே பூச்சிங்களாம் அட்டைப்பூச்சி நிறையா இருக்குது. கொஞ்சம் கவனமாக உட்காந்துருப்போம். வாங்க. நான் இங்கு இரவு தங்குவதென்றால் எனக்கு மிகவும் சிரமமான விஷயம்தான். விஷப்பூச்சிகள் என்னை தாக்காமல் இருக்க வேண்டும். நான் இப்பொழுது எனக்கு குளிர் உறைய ஆரம்பித்து விட்டது. எனக்கு தூக்கம் வரவில்லை. சூரிய மயத்துக்குள்ள நம்ம அங்கே பொறி வச்சல அதை எடுத்து வந்துடலாம். வாங்க. இது கம்ஃபர்டபுளான இடம், நல்ல அழகாக இருக்குது. இந்த இடத்துல வந்து நம்ம மீட்பு குழு வரும் வரை நம்ம சாப்பாடு கிடைக்கிற பார்க்கலாம். விஷ கிருமிகளிடமிருந்து என்னை இது காப்பாற்றும். மீட்பு குழுவை நான் தேடுகிறேன். வரும் வரை நான் பொறுத்திருக்க வேண்டும். இந்த பக்கம் வரல. ஆனால் இது ஒரு பாட்டியாக தான் இருக்குது. மிருகங்கள்லாம் இந்த பக்கம் தான் போவோம். ஆனால் இன்னும் எந்த மிருகம் வரல பழகுது. நம்ம கூட்டு வச்சுட்டு அவ்வளோதான் நினைக்கிறேன். நம்ம இன்னைக்கு நைட்டுக்கு சாப்பாடுக்கு என்ன பண்ணுறது? ஐயோ ரொம்ப பசியாக இருக்குது. மான் கறி எடுத்து வச்சுருந்தோம். அந்த பழைய மான் கறி அது எனக்கு கிடைக்கிறத பார்க்கலாம். மான் கறி. மீண்டும் என் உடலுக்கு பற்றாக்குறை வந்து விட்டது. அதை நான் சரிப்படுத்தி ஆக வேண்டும். நைட்டு எதாவது புரட்சத்து போட்டால் தான் உடம்புக்கு கொஞ்சம். என்னுடைய பொறியில் எதுவும் மாற்றவில்லை. எந்த கிடைக்கும்? இதோ நான் எடுத்து வைத்திருந்த மான் கறி. உடம்புக்கு ரொம்ப தெம்பு ஊட்டுன்னு நினைக்கிறேன். இதை நான் சகித்து கொண்டு சாப்பிட்டாக வேண்டும். ஆனால் தணல் இருந்தாலும் ஏதாவது சுட வைக்கலாம். மீண்டும் நான் தணல் மூட்டுவதற்கு ஆசைப்படுகிறேன். ஆனால் அது முடியுமா என எனக்கு தெரியவில்லை. பசி என தாங்க முடியாது. அதாவது ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம். இப்போ அட்டைப்பூச்சிக்கு நிறையா கட்டிக்குது. கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். இதோ நான் சாப்பிடுகிறேன். ஏதோ ஒரு இதனோட சுவை மாட்டோட கை வெட்டுன்ற மாதிரி இருக்கு. சாணத்தை தின்னுவது போல் உள்ளது. என்ன செய்யுது? உயிர் போச்சுங்கன்னா செஞ்சாகணும். அத்துடன் என் உடலில் நீர்ச்சத்து குறைந்து விட்டது. இதிலிருந்து நான் தப்பிப்பதற்கு தண்ணீர் எனக்கு தேவைப்படுகிறது. தண்ணீர் கிடைக்காததுனால என்னுடைய சிறுநீரை கழிச்சு தான் நான் குடிச்சான் போல இருக்கு. சரி வாங்க. இப்பொழுது நான் என் சிறுநீர் கழித்து குடித்தாக வேண்டிய கட்டாயத்தில் உள்ளேன். என்ன பண்றது? உயிர் பொழைக்க வேண்டியது இந்த கட்டாயத்தில் இதை சாப்பிட்டு தான் ஆக வேண்டியிருக்கு. உயிர் பொழைக்கணும்னா
நிச்சயமாக செஞ்சு தான் ஆகணும். இன்னும் 2 நாளில் நம்ம இதை கூட கிடைக்கலன்னா செத்து தான் போகும். ஆனால் உப்பு அதிகமாக சாப்பிட்டா அதிகமாக கல்லீரல் பாதிக்கப்பட்டு திருநீர் வராமல் கட்டி போய் உயிரிழப்பு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால இது எவ்வளோ தேவலாம். நம்ம இன்னும் ஒரு நாளுக்குள்ளே தண்ணீரை தேடி கண்டுபிடிச்சி நம்ம தண்ணி குடிச்சாகணும். இல்லைன்னா உடல் வத்தி போய் உயிரிழத்துக்கு நேரிடும். சரி வாங்க போகலாம். நான் இன்னும் 1 மணி நேரத்தில் தண்ணீரை கண்டுபிடித்தாக வேண்டும். மீட்பு குழுவை நான் ஆவலுடன் எதிர்பார்க்கிறேன். மீட்பு குழு வந்து விட்டா எனக்கு பிரச்சனையே இல்லை. ஆதி காலத்து பெரியவங்களாம் இந்த மலைக்கு மேலே தான் இருந்து ஓய்வு எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி தருணத்தில் நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும். நம்ம இங்கே வந்து சத்தம் போடாமல் அமைதியாக இருக்கணும். ஏன்னா இங்கே ஆள் அடிக்கும் கரடிகள் அதிகமாக இருக்குது. இந்த கரடிகிட்ட தப்பிக்கிறதுக்கு இதான் ஒரு சரியான வழி. இந்த இடத்த தேர்ந்தெடுக்கணும். எதுக்குன்னா குளிராகவும் இருக்கும், அடக்கமாகவும் இருக்கும். இந்த மிருகங்கள்லாம் இதுக்கு மேலே ஏறி அங்கே வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால நம்ம போய் கொஞ்சம் சேஃப்டியாக இருந்து அதனால கையெல்லாம் கொஞ்சம் வெட்டி ஆகணும். நம்ம அதுக்குண்டான வேலைகளை ரெடி பண்ணி ஆகணும். அதனால் நான் அதற்கான முயற்சியில் இறங்க வேண்டும். இதெல்லாம் போட்டு நம்ம பெரிய ஒரு இதுவே உருவாக்கணும். காட்டில் வாழற காட்டுவாசிகள்லாம் இந்த இதை தான் கையாண்டுருக்காங்க. அதனால நம்ம அதே கையாண்டு இதை போட்டு இதுதான் இதுமாரி இன்னும் 2 இருந்தால் கீழே போட்டு ஒரு வில்லு மாதிரி செஞ்சுக்கலாம். வில்லு மாதிரி செஞ்சால் உணவு மாதிரி செஞ்சு மிருகங்களை அடிக்கிறதுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்களா, இதுதான் இந்த மாதிரி. ஏன்னா மீட்டுக்குள் வந்துடுச்சு. மீட்டுக்குள் வந்து எங்கே வந்து பக்கம் மீட்பு குழு வந்து விட்டது. நான் இப்பொழுது புறப்படுகிறேன். கிளம்பி ஆகணும். வாங்க போகலாம். அங்கத்துக்கு உண்டான மீட்பு குழு என்னை பார்த்து விட்டார்கள். நான் கிளம்ப போகிறேன். இந்த நேரத்தில் நமக்கு சொர்க்கமாக தெரியும். மீட்பு குழு வந்ததுனால ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியான தருணம். நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் சந்திப்போம். இது எனக்கு அருமையான தருணம். வாகனம் வந்திருக்கிறது. இந்த வாகனத்திலிருந்து தான் நான் ஹெலிகாப்டர் இடத்தை அடைய வேண்டும். பைலட் எங்கே சென்று விட்டார்னு தெரியவில்லை. இதோ எனக்காக வாகனம் கொடுத்து என்னை அங்கு வரவழைப்பார்கள். உயிர் பிழைப்பது தனித்து விடும்போது உயிர் பிழைப்பது எப்படி என்று உங்களுக்கு நான் இதுவரை செய்து காட்டினேன். அடுத்த எபிசோடில் நீங்கள் தனியாக மலைப்பகுதியில் மாட்டிக்கொண்டால் எப்படி நீங்கள் உயிர் பிழைக்கிறது என்று நாங்கள் காட்ட இருக்கிறோம். அடுத்த எபிசோடில் காணலாம். அதுவரை உங்களிடம் விடுவது உங்கள் புதிய சரவணன். இந்த ஒளிப்பதிவு செய்த உங்கள் நண்பன் ஆல்பர்ட் அவர்கள். இதில்
நடித்தவர் உங்கள் புதுவை சரவணன். நன்றி, வணக்கம்.